இன்னைக்கு சென்னையிலேருந்து வந்த ஸ்கோடா பிராண்டில் உள்ள கோடியா காருக்கு தான் வீல் அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த கார்லேயும் ஸ்டீரிங் கிராஸாக இருக்கிறதா சொல்லி தான் நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த காரில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருந்துச்சு. அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் வழக்கம் போல் சென்சார் டயர்கிட்ட மாட்டி ரன் அவுட் பண்ணிவிட்டு கேசர் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணி பிரேக் லாக்கை வச்சு ஸ்டீரிங்கை மெல்லமாக லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி ஃபைனலாக சென்டர் பண்ணி ரீடிங்கை கொண்டு வந்தேன். ரீடிங்கில் ஃப்ரண்ட் டோ ரெண்டும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இந்த காருக்கு ஃப்ரண்ட்டில் கேம்பர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் ரியரில் கேம்பர் டோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரியரில் கேம்பர் டோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. ரியர் ரீடிங் அக்யூரேட்டாக இல்லாததால ரியரில் உள்ள டயர் உள்பக்கம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். இதை கஸ்டமர் கவனிக்கல, நான் தான் பார்த்து செக் பண்ணி சொன்னேன். இந்த காரை சென்னையில் வீல் அலைன்மெண்ட் பார்க்குறப்ப இது வரைக்கும் ரியரில் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொன்னார். அதுக்கு காரணம் பார்க்கறதுக்கு ரியர் ரீடிங் சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அதனால் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி அசட்டுத்தனமாக ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு ரியர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் முதல்ல கிராஸாக இருந்த ஸ்டீரிங்கை சரி பண்ணுறதுக்காக மெல்லமாக ஷேக் பண்ணி அதை ஸ்டெடி பண்ணேன். பிறகு ஸ்டீரிங்கை ரொம்ப கவனமாக லாக் பண்ணேன். பிறகு கீழே இறங்கி முதல்ல ரியர் அட்ஜஸ்ட் பண்ண போனேன். இங்கே பார்க்குறது இதுதான் டோர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லோயராம். மேலே தெரிகிற போல்ட்டு தான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய போர்ஷன். இந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக போராடி தான் ரியர் கேமரா டோர் ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக கொண்டு வந்தேன். இனிமேல் ரியரில் டயர் தேய்மானம் இருக்காது. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் மாதிரி இந்த டோர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ட்ராடை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ட்ராடை சுலபமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல, ஓவர் ஸ்டக்காக இருந்துச்சு. எப்படியோ பைப்ரிஞ்சை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை சரியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃபைனலி ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ரீடிங் எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த காரோட கஸ்டமர் என்னோட சப்ஸ்கிரைபரோ இல்லை ஃபாலோவரோ இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் அவங்களுக்காக மட்டும்தான் காரை நல்லா பார்த்து கொடுக்குறதா நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் பண்ணுவேன். கஸ்டமர் எதிர்பார்த்தபடியே ஸ்டீரிங்கும் சரியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.